ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸி கார்னர் அண்ட் vlogs சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம வீட்டு ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். மீன் குழம்பா நீங்க எந்த மீனை வச்சு செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபுட்ஸி கார்னர் அண்ட் vlogs சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஆல்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணுமுங்க. இப்போ ஒரு தக்காளிய சேர்த்துக்கோங்க. சின்னதா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க, பெருசா இருந்தா 1 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளிய நல்லா குழைவா மேல உள்ள ஸ்கின்ன தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காய தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு உங்க மீன் குழம்பு நல்லா சுவையா இருக்குங்க. 2-3 பச்சை மிளகாய நீளமா வெட்டி போட்டுக்கோங்க. கூடவே தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 முறி தேங்காய சின்னதா வெட்டி போட்டுக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா மையா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்ல அரைச்ச மிளகாய்த்தூள், அதாவது வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லனா கடையில கிடைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தா அதுவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் புளிக்கரைசல் தண்ணிய ஊத்தி விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிருங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம அரைச்சு வச்ச மீனு குழம்பு மசாலா பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ ஜார அலம்பி அதோட தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அடுப்ப நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நாம மீன் சேர்த்துக்கலாங்க. மீன் எந்த மீனா இருந்தாலும் நாம சேர்த்துக்கலாம். கடல் மீன், ஆத்து மீன், இந்த மாதிரி எந்த மீன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மீனை சேர்த்துட்டு அடுப்ப கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. மீன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி பொறுமையா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்பதான் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி வீட்ல மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா வீடே மணக்கும், சாப்பிட ரொம்ப சுவையாவும் இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.